50,000 ரூபாய் ஒரு முத்தத்துக்கு. இது கேட்ட நம்ம ஹீரோ ராகேஷ் அவர்கள் அப்படியே மன உடைஞ்சு போயிட்டாரு. நான் கொடுத்த பணம் இந்த வெறிய முத்தத்துக்கு சரி பண்ணியிருக்கிறாளே அப்படின்னு அவரால் எதுவுமே பேச முடியல. அந்த இடத்துல வாயை முடிக்கும் சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுக்கு மேலே தாங்க முடியல, என்னை இந்த அளவுக்கு மன உடைச்சல் டார்ச்சர் பண்ணுறாங்க, மைண்ட் டார்ச்சர் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியல அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சட்டம் தன் கடமையை செய்கின்ற ஒரு முடிவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஜென்ரலாக எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறேன், என்ன இந்த பிரச்சனைலேருந்து மீட்டு கொடுங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த ராகேஷ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அந்த ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கல அப்படின்னு இந்த ஆண்மகன் யார் ராகேஷ் ஹீரோ போயிட்டு அந்த போலீஸ் காலில் விழுந்து கதறி கதறி தேம்பி தேம்பி அழுகுறாரு. இந்த மாதிரி பிரச்சனையில் நான் மாட்டிக்கினேன், தயவு செய்து என்னை இதிலிருந்து வெளியே எடுங்க, என் வீட்டுக்கு தெரியக்கூடாது, என் ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்ச என்னால் உயிர் வாழ முடியாது, நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு